ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் வினோத்துடைய டைரக்ஷனில் தளபதி விஜயோடைய 69வது திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் 26th ஜனவரி ரிப்பப்ளிக் டேவை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் படக்குழு சார்பில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அதில் என்ன மாதிரியான கெட்டப்பில் விஜய் அவர்கள் இருக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். மீனாட்சி கோவிந்தராஜ் சாரியில் பண்ண ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வாத் சினிமாஸினுடைய தயாரிப்பில் லூசிஃபயர் 2 எம்புரான் திரைப்படம் வந்து உருவாகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மோகன்லால், பிருத்திவிராஜ் வந்து நடிக்கிறது மட்டும் இல்லாமல் பிருத்திவிராஜ் டைரக்டும் பண்ணுறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் March 27 என்ற அப்டேட்டை படக்குழு கொடுத்தது மட்டும் இல்லாமல் January 26 அதாவது நாளைக்கு வந்து இந்த படத்தினுடைய டீசரை வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சஞ்சனா நடராஜன் அவங்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய பாட்டில் ராதா படத்தில் அவங்களுடைய கேரக்டருக்கான ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மற்றும் மாம் இந்தியா அவங்களுடைய தயாரிப்பில் பா விஜயோடைய டைரக்ஷனில் அர்ஜுன் ஜீவாவுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அகத்தியா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. இப்போ படத்தினுடைய அடுத்த சிங்கிள் செம்மண்ணு தான் என்ற பாடல் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸ்ரீதேவி விஜயகுமார் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஒன்றுத்துக்கு ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. அதனுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் பனேந்திரா நர்சத்தியோடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து 8 வசந்தலு. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டீசர் இப்போது சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு அப்துல் ஏஷம் வஹாப் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த டீசர் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. திருப்தி என்று இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய மேக் ஓவர் கெட்டப் அண்ட் கேஷுவல் கிளிக்ஸோடு சேர்த்து எல்லா ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவில். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் கேட்க செக் பண்ண லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு. கிரியேட்டிவ் ஃபிஷ்னுடைய தயாரிப்பில் லிஜு தாமஸ்னுடைய டைரக்ஷனில் ரஞ்சித்துடைய இசையில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அன்போடு கண்மணி. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வெளியாகி அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. மஞ்சு மோகன் அவங்களுடைய வித்தவுட் மேக்கப் லுக்கில் கேஷுவல் கிளிக்ஸ் செல்ஃபி மாதிரி அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ட்ரேஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் அதை வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் தபிதா சுகுமார் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தா செத்தோ. அண்ட் இந்த திரைப்படத்தை பத்மாவதி மல்லிடோ அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்குற அளவில் அந்த படத்தை வந்து நல்ல வரவேற்பு கொடுத்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்க.
சானியா ஐயப்பன் இப்போ வெளியூர் போயிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்துட்ட ஃபோட்டோஸ இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. தாமஸ் செபாஸ்டியனுடைய டைரக்ஷன்ல காபி புரொடக்ஷனுடைய தயாரிப்புல திலீஷ் போத்தன் தேவரதர்ஷினி அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஆம் ஆஹா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கோபி சுந்தர் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் மலையாள ரசிகர்கள் ரொம்பவே யதார்த்தமான கதைகளுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுப்பாங்க. அதே போல இந்த படமும் மக்களை பயங்கரமா ஈர்த்திருக்கு. மிர்னா அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸ் அதில் வந்து ஹாட் அண்ட் நெக் அண்ட் வித் சிங்கிள் ஸ்லிட் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். கேவி அப்துல் நசீருடைய தயாரிப்பில் ஷானூஸ் அஹமத் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பெஸ்டி. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வெளியாகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. நித்யா மேனன் பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்ஃபிட் அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் மேட்சிங்கில் அவங்க வந்துட்டு அது ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மல்டி பிரிண்டடில் இருக்கக்கூடிய ஷ்ரக்கோட மேட்ச் பண்ணி எடுத்துருந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ராய் கபூர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ரோஷன் ஆண்ட்ரூஸ்னுடைய டைரக்ஷனில் ஷாஹித் கபூர் மற்றும் பூஜா ஹெக்டேவுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து தேவா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விஷால் மிஸ்ரா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. படம் வந்து 31 ஜான் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றத ஒரு புதிய போஸ்டர் மூலிமா படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீநிதி ஷெட்டி அவங்க வந்து இப்போது ஒரு டிவோஷனல் ட்ரிப் மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெட் ஷாலோட சேர்த்து கேஷுவலாக அவங்க வந்து ஒரு ட்ரீ கிட்ட உட்காந்துட்டு இருக்க ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக. ஆசீர்வாத் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் மோகன்லால் அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரோஸ் கார்டன் ஆஃப் ட்ரெஷர் 3D ஃபேண்டசி மூவியாக இது வந்து உருவாகியிருந்தது. அண்ட் இந்த படம் வந்து டிசம்பர் 25 வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிருந்தது தியேட்டரில். அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆனதுலேருந்து இது ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. சாக்ஷி அகர்வாலினுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ செம வைரலாக போயிட்டுருக்கு. இதேபோல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பபாய்.